ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, டின்னர் ரெசிபி தான். நல்ல காரம் சாரமான முட்டை பொரியலும் சாஃப்டான சப்பாத்தியும் தான். இது நாங்கள் கார முட்டைன்னு சொல்லுவோம், சப்ஜின்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பேரை வச்சுக்க வேண்டியது தான். நாங்கள் கார முட்டைன்னு சொல்லுவோம். இந்த கார முட்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், நம்ம மெயின் ஹீரோ முட்டை, தக்காளி. இதுக்கு தக்காளி எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். 4 முட்டை எடுத்துருக்கேங்க. என்னோடய அளவுக்கு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெயிட்டான கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த கார முட்டைக்கு நிறைய வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 3 வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை லேசாக ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். வெங்காயம் வதங்குற இந்த நேரத்தில் நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாங்க. தனியாக இதுக்குன்னு கிச்சனில் நின்று ஒவ்வொன்றா கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சமைக்கணும்னா இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளும் டயர்ட் ஆயிடுவோம். அதனால் வெங்காயம் வதங்குற டைமில் தக்காளியை கட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி இன்னும் ஸ்மூத்தாக வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக குழஞ்சி வெந்து வந்தால் இந்த கார முட்டை ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது சாஃப்டான சப்பாத்தியோட இந்த கார முட்டை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனி மிளகாய் பொடி ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கார சாரமாக இருக்கும். கொஞ்சமாக குழம்புத்தூள், இது டேஸ்ட்டுக்காக மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம சேர்த்துருக்க ஆயில் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக வதக்கி கொடுத்தோம்னா இந்த கார முட்டை ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஒவ்வொன்றா உடச்சி உள்ளே சேர்த்துருவோம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஷ் தான். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நல்ல பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தோம், நைட்டு டின்னர் பண்ணணும், டக்குன்னு ஒரு சைட் டிஷ் பண்ணணுன்னா இந்த கார முட்டை ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போ பார்த்தாலும் குருமா இல்லை வேறு ஏதாவது ஒரு சைட் டிஷ் தேடிக்கிட்டே இருக்க முடியாது. இது சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கைவிடாமல் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா வாசனைக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்க்கும்போது இன்னும் வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக இதை ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி வதங்க மட்டும்தான் டைம் எடுக்கும். டக்குன்னு குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நல்ல சப்பாத்திக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த கார முட்டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சா அப்படின்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ஈஸியான கார முட்டை குயிக்காக நான் ரெடி பண்ணிட்டேன். நாங்கள் வச்சுக்கிட்ட பேர் கார முட்டை. நீங்கள் எப்படி வேணாலும் இதுக்கு பேர் வச்சுக்கோங்க. சப்ஜி, எக் புஜ்ஜி, எந்த மாதிரி வேணாலும் நம்ம இஷ்டம்தான், நம்ம பேர் வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடான சப்பாத்தி போட்டுடலாம். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா நான் காலையிலே மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. அதனால் டக்கு டக்குன்னு சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். நல்லா சாஃப்டான சப்பாத்தியோட இந்த கார முட்டை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தியும் பாருங்கள், நான் ரொம்ப ஆயிலெலாம் சேர்க்காம இந்த ரோட்டி டைப்பில் தான் போடுறேன். லேசாக ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் சப்பாத்தியை நல்லா 2 பக்கம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம்னா சாஃப்டான சப்பாத்தி ரெடி.
சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இன்னொரு சப்பாத்தியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த கார முட்டை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். குயிக்காக ஒரு அரை மணி நேரத்தில் டின்னர் முடிஞ்சிருங்க. இந்த சம்மர் டைமில் ஹெவியான ரெசிபி நைட்டில் சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளாகவும் அதே சமயத்தில் நல்ல ஹெல்த்தியான ரெசிபீஸாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நமக்கும் டயர்ட்னஸ் ஆகாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி சப்பாத்தியை நல்லா திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா இந்த கோல்டன் கலரில் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியான கார முட்டை குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிட்டேன். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. குழந்தைங்களுக்கு இதை ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டான சப்பாத்தியோட இந்த கார முட்டையை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல இன்னும் வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கார முட்டை பார்த்திங்கன்னா சப்பாத்தியோட மட்டும் இல்லாமல் தோசை மேலே அப்படியே நம்ம மசால் மாதிரி சேர்த்து சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.